எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ADHD குழந்தைகளை பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கான 7 டிப்ஸ் பார்க்க போறோம். ADHD அப்படின்றதோட விரிவாக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இந்த ADHD இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா மெயின் ப்ராப்ளம் எதுல இருக்கும்னா ஒரு இடத்துல கவனம் செலுத்துறதுல தான் அவங்களுக்கு மெயின் ட்ராபேக்கே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடிய தன்மை, கொஞ்சம் பொறுமையா மத்தவங்க என்ன சொல்றாங்க, ஒரு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றதுல தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளை பெட்டரா எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரிஹாப்ன்ற நிறுவனத்தை 4.5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்தாதி ரிஹாப்ல நாங்க செய்யக்கூடிய சர்வீசஸ் மூலயமா 100க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ்க்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ADHD, டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்பீச் மற்றும் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் எல்லாமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. உங்களுக்கு எங்ககிட்ட சர்வீசஸ் புக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்தரா டிலே பண்ணாம ADHDனா என்ன, ADHD இருக்கிற குழந்தைகளை பெட்டரா எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ADHD அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒன் ஆஃப் த நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன்ல வரும். அதாவது அவங்க மூளை வடிவமைக்கப்பட்டிருக்க விதம் அண்ட் அந்த மூளையில ஏற்பட்டிருக்க கனெக்ஷன்ஸுமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால தான் இதுலலாம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ ADHDனா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ADHDன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோல ADHD குழந்தைகளை பெட்டரா எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். மூணாவது டிப் இந்த மாதிரி சோர்ஸ் போர்டு மாதிரி நீங்க ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இது அமேசான்லயே கூட விற்கும். ஸோ இந்த போர்டுக்கான லிங்க் வேணும்னா கீழே போர்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சிடலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிட்டே வரணும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது மூவ் பண்ணும்போது என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நான் இதை முடிச்சுட்டேன், 3 டாஸ்க் நான் முடிச்சுட்டேன், இன்னும் 4 டாஸ்க் தான் இருக்கு, 5 டாஸ்க் நான் முடிச்சுட்டேன், இன்னும் 2 டாஸ்க் தான் இருக்கு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அப்படி நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு சின்ன டோபமைன் ஹிட். ஸோ இதெல்லாம் அவங்க ரெகுலரா பண்ண அவங்களோட எவ்ரிடே வேலைகளை அவங்களே செய்யறது அண்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர், ஸோ இது முடிச்சுட்டு இது பண்ணணும், இது முடிச்சுட்டு இது பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான போர்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் இல்லாம ஒரு 3 டாஸ்க் மட்டும் கூட நீங்க வச்சுக்கலாம். மீதி எல்லாம் நீங்க பிளாங்கா விட்டுறலாம். நீங்களே எழுதி இதுக்கடுத்து இதுக்கடுத்து இதுன்னு சொல்லிட்டு நீங்க இதை கூட மாத்திக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த போர்டு எப்படி யூஸ் பண்றது நீங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுங்க. போக போக அவங்களே அதை இண்டிபெண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த டிப் உங்க குழந்தையோட சென்சரி ரெகுலேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஹாபியை பிளான் பண்றது. ஸோ எல்லா ஆட்டிசம் அண்ட் ADHD குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ். ஸோ சில பேர் விஷுவல் சீக்கிங்காக இருப்பாங்க, சில பேர் வெஸ்டிபுலர் சீக்கிங்காக இருப்பாங்க. உங்க குழந்தையோட சென்சரி ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சென்சரி ப்ரொஃபைல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ உங்க குழந்தைக்கு எக்ஸாம்பிள் வெஸ்டிபுலர் சீக்கிங் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்களோட ஹாபீஸ் ஆர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அது ரிலேட்டடா நம்ம ஜாயின் பண்றதன் மூலயமா அந்த ப்ராக்டிசஸ் ரெகுலரா அவங்க செய்ய அவங்களோட சீக்கிங் அந்த ப்ராக்டிஸ்லயே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதாவது அவங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப வேணும், அவங்கள நீங்க ஃபுட்பால் கிளாஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour ஆர் 40 minutes ஃபுட்பால் விளையாடும் போதே அவங்களுக்கு தேவையான மூவ்மெண்ட் எல்லாமே அந்த ப்ராக்டிஸ் மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிரும். நல்லா அவங்க ஓடி ஆடி பாலை கிக் பண்ணி நல்லாவே விளையாடலாம்.
ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்க குழந்தையோட ஹாபீஸ அவங்க சென்சரி ப்ரொஃபைலோட மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னா, கண்டிப்பா வந்து ஒரு காம் டைம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து ஒரு யோகா மூலியமா நீங்க பண்ணலாம். மெடிடேஷன் மூலியமா பண்ணலாம். ஒரு சூதிங், காமிங் மியூசிக் வந்து நீங்க ப்ளே பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சைலன்ட் டைம் நீங்க குடுக்கலாம். ஆர் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஜோன் அவுட். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் சைலன்ட் டைம் அப்படின்ற மாதிரி எவ்ரி டே வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணி, ஒரு எந்த விஷயமுமே பண்ணாம ஜஸ்ட் சைலன்ட்டா நீங்க இருங்க அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் வந்து எவ்ரி டே மைண்ட்ஃபுல்லா நம்ம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிராக்டிஸ் வந்து கண்டிப்பா ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கு. அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் மெயின் கன்சர்ன். ஸோ அவங்கள வந்து நம்ம 10 மினிட்ஸ் காமா இரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இத அவங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு நம்மளுமே அத மாடல் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க, கேர் கிவர்ஸ் யார் சுத்தி இருந்தாலும் நீங்களும் கூடவே சேர்ந்து மாடல் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து சரி நம்மளும் அத செய்யலாம் அப்படின்ற பிராக்டிஸ் வந்து உருவாகும். ஸோ எவ்ரி டே ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் சைலன்ட் டைம் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க எய்தர் டேயோட எண்டுல வைக்கலாம், ஆர் டேயோட பிகினிங்ல வைக்கலாம், ஆர் டேயோட மிடில்ல கூட வைக்கலாம் ஃபார் தெம் டூ ரெகுலேட் பெட்டர். பட் கண்டிப்பா எவ்ரி டே 10 மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னா, விஷுவல் டைமர்ஸ் யூஸ் பண்றது. ஸோ விஷுவல் ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்க குடுத்துட்டு, அதுக்கு ஒரு விஷுவல் டைமருமே குடுத்து, இந்த டைமுக்குள்ள நீங்க இந்த டாஸ்க்க முடிங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ விஷுவல் டைமர்ஸ் வந்து நீங்க ஃபோன்ல செட் பண்ணலாம், ஐபேட்ல செட் பண்ணலாம். இல்லன்னா சாண்ட் கிளாக்ஸ்லாம் கூட விக்குது. அது கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் சாண்ட் கிளாக், 5 மினிட்ஸ் சாண்ட் கிளாக்ன்னு நீங்க Amazonல சர்ச் பண்ணீங்கனாலே தாராளமா வரும். ஸோ அந்த மணல்லாம் வந்து கொட்டுற வரைக்கும் இந்த டாஸ்க் நீ பண்ணணும் அப்படின்ற மாரி. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷுவலா ஒரு கியூ இருக்கு. ஸோ இது ஃபுல்லா முடியிற வரைக்கும் நான் இந்த டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். யூசுவலி ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும்போது இருக்கிற மோட்டிவேஷன் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துரும்னா, "ஐயோ! இந்த டாஸ்க் எவ்ளோ நேரம் செய்யணும்? இத செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா?" அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் தான் வரும். ஸோ, இந்த டாஸ்க்க வந்து இந்த 5 மினிட்ஸ் நீ பண்ணா போதும். இதுக்கு வந்து இதுதான் ஒரு டெட்லைன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த 5 மினிட்ஸ் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸா பெட்டரா அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ, விஷுவல் டைமர்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் வந்து ஒரு சிம்பிளான டிப் தான். பட் கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவான சேஞ்ச் இருக்கும். சிம்ப்ளி அவங்களோட போஸ்டர வந்து பெட்டர் பண்றது. ஸோ யூசுவலா வந்து கூன் போட்டு உட்கார்ற மாதிரி ஸ்லக்கிஷ்ஷா இருந்தோம்னா, ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ கண்டிப்பா உங்களோட குழந்தைகள வந்து ஸ்ட்ரெய்ட்டா, எரெக்ட்டா உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கான ரிமைண்டர்ஸ் வந்து நீங்க குடுத்துட்டே இருங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னடா இது இவ்ளோ சிம்பிளான விஷயமா இருக்கேன்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இதுக்கு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ போஸ்டர் அலைன்மென்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனல் டிப் இத வந்து ஒரு ரிவார்ட் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஜாஸ்தியா போயிருச்சுன்னா, அது பிரச்சனையாவும் ஆயிரும். அதாவது ஸ்க்ரீன் டைம். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து கண்டிப்பா வந்து ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வரதுனால விஷுவல் சீக்கிங் பிஹேவியர் இருக்கிறதுனால, ஆ அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவங்களுக்கு அது வந்து பெட்டரா புடிக்கும். பட் இத வந்து நம்ம டைம்டா வச்சுக்கணும். ஸோ இத வந்து நம்ம ரொம்ப நேரம் குடுத்துட்டோம்னா, அதுவே வந்து பிரச்சனையா மாறிடும். ஸ்க்ரீன் டைம் அதிக நேரம் இருந்ததுன்னா, ஃபோக்கஸ் கம்மியாயிரும். ஃபார் ஷூர். பட் ஸ்க்ரீன் டைம வந்து கொஞ்சம் ஒரு ரிவார்ட் மாதிரி, அவங்கள காம் டவுன் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா குடுக்கும்போது, அதன் மூலியமா நமக்கு பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஏன்னா, விஷுவல்ஸ் மூலியமா இந்த குழந்தைகள் பெட்டரா கத்துப்பாங்க. இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏடிஹெச்டி குழந்தைகள பெட்டரா எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலான்றதுக்கான 8 டிப்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கீழ யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அதன் மூலியமா எனக்குமே தெரியும் உங்களுக்கு இந்த கன்டென்ட் ரொம்ப புடிச்சிருக்குன்னு. வேற யாருக்கெல்லாம் இந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்குமே ஷேர் பண்ணிருங்க. அந்தாதி ரிஹாப் சேனலுக்கு நீங்க குடுக்குற லைக்ஸ், காமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஆதரவ நீங்க இதன் மூலியமா தெரிவிச்சுட்டே வாங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்டோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.